ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? வெல்கம் டு டிராகன் தமிழ் கேமிங். நீ நம்ம என்ன கேம் ஆடுறோம்னா எஸ்கேப் ஃப்ரம் ஸ்கூல் ஆபி. ஸ்கூல்லேருந்து தப்பிக்கணும் கைஸ். இந்த டீச்சர் இருக்கார்ல, அந்த டீச்சர் நம்மள உட்கார வச்சு கொடுமைப்படுத்துகிறாராம். நம்ம ஸ்கூலில் எப்போ முடிஞ்சிருச்சான், விட மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸ்பெஷல் கேஸ் வச்சிட்டாங்க. அதனால் இந்த பையன் வந்து தப்பிக்க போகிறாங்க கைஸ். அவன் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க கைஸ். வாங்க கைஸ், இது நம்ம தப்பிப்போம். இதுதான் நம்மளோட வாத்தியார். எப்படி படிக்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, என்ன கைஸ் இது? ஐயோ, இதெல்லாம் பார்த்தா நம்மளாம் பயமாக இருக்குப்பா. ஐயோ, வாங்க கைஸ் போவோம். ஏதோ புல்லுன்னு கடுது வந்துடுறேன் கைஸ். கைஸ் கைஸ் அவன் கத்துறான் கைஸ். வாங்க கைஸ் போயிடலாம். எல்லாத்தையும் அவன் நம்மளை அடிக்க வருவான் கைஸ். கைஸ் கைஸ் கத்திக்கான் கைஸ். பார்த்தீங்களா, அப்போது வழியில் தண்ணியை வச்சு வழி போடலான்னு பார்க்குறான் கைஸ். நம்ம ஃப்ரெண்டு பாருங்க கைஸ், நம்ம ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறான். நம்மளுக்கு இப்போதைக்கு ஒளிய சொல்லியிருக்கான், இந்த இடத்துல போய் ஒழிஞ்சுக்கூடா அப்படின்னுறாங்க. சரி, எந்த வழியாக போவோம்? எப்பவுமே ரைட்டுவே போவோம். ரைட்டு. ஐயோ கைஸ், ரைட்டில் அப்படியே நான் செத்துட்டேன். நேற்று வீடியோ போட்டேன், அது நிறைய பேர் பார்த்தீங்க, ஆனால் யாருமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வாட்டி நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்கும்போது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். வாங்க கைஸ், நம்ம அடுத்த வேலை போவோம். ஆப்பா, கீழே வந்துட்டேன் கைஸ். கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா, லாவா கொதிக்குது. கீழே மட்டும் விழுந்துடவே கூடாது கைஸ். சேஃபாக போய் குதிக்கணும். சேஃபாக குதிச்சாச்சு கைஸ். இப்போது இந்த செக் பாயிண்ட் அமுத்திக்கணும். போகிற இல்லை செக் பாயிண்ட்லாம் அமுத்திக்கணும் கைஸ். இந்த சைடில் எப்படி சேஃபாக போயிட்டணும். இங்கே போயிட்டு இப்படி போகணும். கரெக்டாக போயிட்டுருக்கான். ஜம்ப்பு கரெக்டாக பண்ணியாச்சு கைஸ். இதெல்லாம் எப்படி தெரியல, இப்போ கரெக்டாக பண்ணுறேன். என்ன கைஸ் இவ்வளோ பெரிய வழியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லேசருன்னு, எவ்வளோ பெருசான லேசரு. எப்பா, இது எவ்வளோ பெரிய லேசராங்க. வாங்க கைஸ் போகணும். ஐயோ, கீழே ஒருத்தன் செத்து போயிட்டாங்க கைஸ். ஐயோ, என்ன கைஸ் இது? ஐயா, ஏதோ பாய்சன் மாதிரி இருக்குது. நம்மளுக்குலாம் வேணும் கைஸ். ஐயோ, பாய்சன் இங்கேயே வருது. பாய்சனை தாண்டணும் கைஸ். எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். ஹெல்ப் மீ. இந்த செக் பாயிண்ட் அமுத்திக்கணும். இப்படி போகணும். சைடில் போயிடுச்சு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு கைஸ். அதனால் எனக்கு இப்போ நான் தப்பிச்சிட்டேன். கீழே குதிப்பேன் கைஸ். என்ன கைஸ் கீழே குதிச்சு? ஜிம் கிளாஸா கைஸ்? இதுதான் நம்ம ஜிம் சார் போல இருக்கு கைஸ். ஊதுறாரு இவர். ஹலோ, என்ன வழக்கம் பண்ணுறாரு. இது ஜிம்மு டைமுன்றாரு. கீழேனா ஒரே என்னது ப்ளீச்சிங் போடுறாங்களா. ப்ளீச்சிங் போடுறனால கொஞ்சம் வலிக்குமா நம்மளுக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து போகணுன்றாங்க கைஸ். கைஸ் கேமரா ஆங்கிளே முடிச்சே கைஸ். கைஸ் கரெக்டாக வந்துடுச்சு கைஸ். கேமில் கொஞ்சம் பக்ஸ் இருக்கும், அதனால் கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்துடுச்சு கைஸ். ப்ளீச்சிங் பண்ணியிருக்கனால கால் வலிக்கிடுச்சு போல இருக்கு கைஸ். ஏன் கைஸ் இது கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் சேஃபாக சைடில் போவோம் கைஸ். என்ன கைஸ் கீழே வந்துட்டே இருக்கான். அவன் மட்டும் சாவல, நான் சாப்பிட்றேன். என்ன கைஸ் ஒன்றும் புரியலை. கைஸ் கீழே வந்துட்டேன் கைஸ். இந்தாடி நான் கரெக்டாக பண்ணிடுறேன் கைஸ். இப்போ இங்கே போயிட்டு இப்படி ஜம்ப் பண்ணிவிட்டு என் மண்டை மேலே குதிச்சு அப்படி போயிடணும் கைஸ். இது மாதிரி போனாலே கரெக்டாக போயிடும். இது கைஸ் இங்கே இருக்காமல் பாருங்க கைஸ். இதான் நம்ம சாரு. ஒரே வாய் குளருது, ஏன்னு தெரியல. இப்போ கரெக்டாக போயிடலாம். இப்படி போயிட்டு கைஸ் இப்போ நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பாக போனால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ போயிடணும் கைஸ். கரெக்டாக போயிட்டேன் கைஸ். செக் பாயிண்ட் அமுத்திட்டு கைஸ். அவ்வளோதான் கைஸ், செக் பாயிண்ட் அமுத்தியாச்சு. இப்போ இதெல்லாம் தாண்டணும் கைஸ். கைஸ் என்ன கைஸ், நான் கடை தானுங்க கைஸ். என்ன கைஸ் இது ஓடு. கரெக்டாக போவாங்க கைஸ். இந்த வாட்டி நான் நின்று பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். இதை கைஸ் வந்துட்டாங்க கைஸ். இது
முடியல, நீ எதுக்கு இன்னும் முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுற? இன்னும் முடியலப்பா, இன்னும் இருக்குது. ஃபுட்பால் வச்சு நிறைய பேர் இருக்காங்க, அதில் அவங்ககிட்ட ஓடி தப்பிக்கணுன்றாங்க. இந்த ஜிம் சார் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்க? வாடா அந்த சொல்கிறாங்க அவங்களாம், இங்கே வாடா, நீ நான் அவங்கள எப்படியாச்சும் நான் அவனை ஓட வர மாட்டேன் அப்படின்றாங்க. கைஸ் 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 பக்கத்துலேயே வராங்க. நம்மளாம் ஒலிம்பிக் சாம்பியன்ரா அப்படின்னு ஓடிட்டுருக்கோம். செம்மையாக ஓடிட்டுருக்கோம். ஐயோ, ஆனால் கொஞ்சம் நிற்கிற மாதிரி தெரியுது கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டேன் கைஸ். இவ்வளோ இதுக்காக கைஸ் இவ்வளோ சீனு போட்டாங்க கைஸ். என்ன கைஸ், ஷாக் பவர் கொடுத்துட்டாரு கைஸ் நம்ம பிரின்சிபல். ஷாக்லேயே மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஷாக் பவரில் மட்டும் மாட்டவே கூடாது கைஸ், இல்லாட்டி நம்ம காலியாயிருவோம். இந்த ஷாக்கு பவரில் அந்த லைன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதுதான் போகக்கூடாது கைஸ். கைஸ் ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே கைஸ். என்ன கைஸ் இது? ஜம்ப்பு ஜம்ப்பு கைஸ், ஜம்ப்பு. சூப்பர் கைஸ். கிட்டத்தட்ட பண்ணிட்டோம். இந்த மாதிரியே போனால் கூட போதும் கைஸ். முடிச்சிட்டோம் கைஸ். விக்டரி. செக் பாயிண்ட் அப்படியே பிடிச்சிடுங்க. செக் பாயிண்ட் முடிக்காமல் போனீங்கன்னா அடுத்து பழைய லெவல் வந்துடும். செத்து போனால் பழைய லெவல் வந்துடும். இங்கே காலி ஆகிட்டா அதான் கைஸ். இப்போ மேலே போக சொல்கிறாங்க. மேலே போவோம். இங்கே நல்ல ஸ்கூலாக தான் இருக்குது, ஆனால் ஏன் பிரின்சிபல் மட்டும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், நிறைய பேர் படிக்கிறாங்க பாருங்க இந்த ஸ்கூலில். ட்ராப்லேயே மாட்டிக்காச்சு கைஸ். ட்ராப்பில் மாட்டேங்க. ட்ராப்பெல்லாம் பார்த்தா கிராணி ஞாபகம் தான் வருது. அது எவ்வளோ குட்டி ட்ராப் தான் போகும், இது ரொம்ப பெரிய ட்ராப்பாக இருக்குது. அந்தாச்சு கைஸ். ஃப்ரெண்டுக்கு காட்டிங்களா, வழி கட்டுறாங்க கைஸ். கரெக்டான டோர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டான டோர் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போது சயின்ஸ் கிளாஸ் போடுறதுக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா லிக்விடு நிறைய இருக்குது. இது பண்ணுறாரு இவர். பிங்க் கலர் லிக்விடு, ப்ளூ கலர் லிக்விட் சேர்த்து பண்ணுறாரு. இப்போ ரெண்டுத்தையும் பண்ணோன்னே என்ன பண்ணுறதுன்னு, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாராம். கீழேருந்து ஏதோ ஒன்று வருது. அந்த லிக்விட் அப்படியே இங்கே வந்து அப்படியே கீழே போகுது. அந்த சைடில் போய் அந்த போடுறதுக்கான இடத்துக்கு போகுது. போர்ட்டல் ஒரு புதுசான ஒரு போர்ட்டல் உருவாகிருக்கு கைஸ். நல்ல பெரிய போர்ட்டலாக தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போகணும். நம்ம சொல்கிறாங்க போக சொல்லி போகிறோம். இப்போது இந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் இது வந்து ஒரு கேண்டி லேண்டாக கைஸ். இது வந்து சாக்லேட்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு இடமா, ஒரு பெரிய இடமா இது. அந்த போர்ட்டலில் செஞ்சதுனால இப்போ முன்னாடி ஒரு இடத்துல வந்திருக்கோம். இதை பாருங்கள், இது ஒரு சாக்லேட்டு. இந்த பிரிட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் செஞ்சுருக்காங்க. சைடில் ஸ்ட்ராபெரி, இங்கே ஐஸ்கிரீம், இங்கே இது கிறிஸ்மஸ்க்கான வைக்கிறது, இங்கே லாலிபாப்பு, இங்கே இது வந்து கம்மி பியர்ஸ் தானே, கம்மி பியர்ஸ் கைஸ். கம்மி பியர்ஸு அடுத்து அது கம்மி பியர்ஸ் சாக்லேட்டு. இது ஸ்ட்ரைட்டாக இதை மூணுத்தில் வச்சு கரெக்டாக சூஸ் பண்ணி போகணுமா கைஸ். இது சிவப்பு கலரில் இருக்குது, சிவப்பு போகும். இது சென்டரில் போகும். கரெக்டு கைஸ், சூப்பர் கைஸ், கரெக்டாக பண்ணியாச்சு. இது ஒரு சாக்லேட்டு. இந்த சாக்லேட்டு வந்து கரெக்டாக குதிச்சு தாண்டணும். அவ்வளோதான் கைஸ், எண்டிங் போடல் வந்தாச்சு. தான் இது இந்த லேண்டு. அடுத்து நம்ம சார் பார்த்துட்டாரு கைஸ். நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு நம்ம பார்த்துட்டாரு. எஸ்கேப் பண்ணாதை கண்டுபிடிச்சிட்டாரு கைஸ். ஐயோ, எப்படிடா வெளில போனேன், நான் அவனை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சார் கண்டுபிடிச்சிட்டாரு கைஸ். என்னன்னா, நீ கொஞ்ச நேரம் இந்த ஸ்பெஷல் கிளாஸில் உட்கார போகிற, ரொம்ப நேரமாக உட்கார போகிறேன், ரொம்ப நேரமாக உட்கார போகிறேன், கொஞ்சம் நேரம் தான் எல்லாருக்கும் வச்சேன், நீ ரொம்ப நேரம் உட்காரு அப்படின்ட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் பாவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே இங்கே இருக்காங்க பாருங்கள். நம்ம சார் தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் நம்ம போவோம். திருப்பி எஸ்கேப் ஆக சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு. நாங்கள் எஸ்கேப் போவோம். இது என்ட்டுக்குள்ளேயே குதிக்க சொல்கிறாங்க. இந்த குதிச்சா இந்த சைடில் போய் பார்ப்போம். கரெக்டாக வந்தாச்சு கைஸ். இந்த டோரில் லாக் இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த லாக் எடுத்தாச்சு கைஸ். அப்போ லாக்கு ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம திருப்பி வந்த வெண்டோடையே வெளில போகணும். போயிட்டு இப்படி இறங்கணும் கைஸ். கரெக்டாக வந்தாச்சு கைஸ். கதவு திறந்தாச்சு. கதவை லாக் பண்ணிடலாம். சார் வந்து நம்மளை திட்டுவார். செக்
மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் கைஸ். இந்த மாதிரி நீங்களும் பிடிங்க. இப்போ நம்ம போவோம் கைஸ். அசிஸ்டண்ட்டு நம்மளோட பிரின்ஸிபலோட அசிஸ்டண்ட்டு வந்து நான் இந்த லேசரை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் உன்னால் வெளில போக முடியாது அப்படின்னு சவால் வைக்கிறாரு கைஸ். நான் அதை வெளில போய் தீருவேன் கைஸ். என்ன தான் போட்டாலும் தீருவேன். ஐயோ கீழே வந்துட்டேன் கைஸ். இந்த ட்ரை பாருங்கள் கைஸ், நான் கன்ஃபார்ம் முடிச்சிடுவேன். பாருங்கள், ஒரு வாட்டி கீழே வந்தால் எல்லா வாட்டி கீழே வர மாட்டேன் கைஸ். பாருங்கள், 1 2 3 4 5 அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு கைஸ். இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து கிரவுண்டுக்கு வந்துடுவோம் கைஸ். கிரவுண்டில் இப்போ பிரச்சனை போல இருக்குது, லாவாவாக இருக்குது. நம்ம கிரவுண்டில் விளையாட கிரவுண்டு லாவாவாக போயிடுச்சு கைஸ். இதை வந்து தாண்டணும்னு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஃப்ரெண்டு வர மாட்டேங்கிறான், ஏன்னு தெரியல. இந்த லாவா வந்து கரெக்டாக தாண்டணும் கைஸ். லாவாவில் காலே வைக்கக்கூடாது, வச்சா நம்ம பொசுங்கிடுவோம். அப்படி வச்சுட்டு கரெக்டாக போயிடணும். கரெக்டாக வந்தாச்சு கைஸ். நம்ம இது தாண்டணும். இங்கே சைடில் அப்படி போகணும். இது வீக்கணும் மேலே ஏறிட்டேன். சரி, ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இது எத்தனை வாடி செத்தன்னு நீங்கள் கமெண்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு சேலஞ்ச் வைக்கிறேன், முடிஞ்சால் அந்த எத்தனை வாடி செத்தன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பென்சிலு நிறைய இருக்குது கைஸ். பென்சில், ஷார்ப்னர், ஸ்கேலு, எரேசர். பென்சில் எரேசர் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பென்சில் எரேசரு கைஸ். என்ன கைஸ், ஒரே சிவப்பு கடலில் ஏதோ பெயிண்ட்டாக என்னது இது ரத்தமாக? அதே டவுட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. இதுக்கு நம்ம ஓடிடலாம்னு சொல்லி ஓடிட்டுருக்கேன். அவ்வளோ லாவாக பாருங்கள் கைஸ். ஏதோ நடந்துருக்கு கைஸ் இந்த ஸ்கூலில், என்னென்னு தெரியலை. இந்த கதவு திறக்க மாட்டேங்குது கைஸ். இந்த கதவு திறந்துச்சு. இதில் ஏதாச்சும் ஒரு லாக்கர் மட்டும் கரெக்டாக ஒரு இடம் இருக்குமா, சீக்கிரட்டான இடமா, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே இந்த லாக்கருக்குள்ளே போக முடியுதா? இந்த லாக்கருக்குள்ளே போக முடியல. இந்த லாக்கருக்குள்ளே போக முடியல. இந்த லாக்கருக்குள்ளே போக முடியல. இந்த லாக்கருக்குள்ளே போக முடியல கைஸ். என்ன கைஸ், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏதாச்சும் ஒரு லாக்கர் தான் கரெக்டான சீக்கிரம் இடமா கைஸ். இதுவும் போக முடியல, இதுவும் போக முடியல கைஸ். என்ன கைஸ் இது? இதுவும் போக முடியல கைஸ். இன்னும் தெரியலையே, போக மாட்டேங்குது. இதுவும் போக மாட்டேங்குது. கைஸ், இந்த இடத்துல எதுவுமே சரியில்லை. இந்த இதுக்குள்ளே போவோமா? இதுக்குள்ளேயும் போகலையே. இந்த இடத்துக்கு போகுது கைஸ். இதுக்குள்ளே தாங்க சீக்கிரட்டு வேணும். அப்பா, இது தேடுறதுக்குள்ளே எல்லா லாக்கருமே சீக்கிரம் இருக்காங்க. இதுதான் திறந்துருக்கு. காற்று அடிக்குது கைஸ். இந்த காற்று என்ன தப்பிக்கணும்னா நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக ஜாய்ஸ்டிக்கும் தெரியணும், நீங்களும் கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். மற்றபடி இது அவ்வளோ டஃப்பெல்லாம் இல்லை, ஈஸி தான். இந்த லேசர் போதா அப்படி இங்கே போய் நின்றுக்கணும் கைஸ். இது நின்னோடனே கரெக்டாக அந்த லேசர் இந்த சைடு போகும்போது இப்படி போய்க்கணும் கைஸ். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா இந்த கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் நீயும் ஜிம் பண்ணேன், ஸ்விம்மிங் தெரியாது, நீ வேணால் ஸ்விம்மிங் பண்ணி போ அப்படின்றான். எனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியும் எனக்கு. நான் அப்படி போயிட்டு இந்த வெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு ஏதாச்சும் வழிக்கு தெரியும், அங்கே போயிடலாம். இங்கே போகணும். இப்படி கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் கைஸ் இப்போதைக்கு. மேலே ஒரு வழி இருக்குது கைஸ். என்ன கைஸ், ஓடுற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஸ்விம் பண்ணுறானா கைஸ். வாங்க போவோம். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு கைஸ். என் ஸ்கூல்லலாம் ஸ்விம்மிங் பூலே கிடையாது. உங்கள் ஸ்கூல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என் ஸ்கூல்லலாம் கிடையாது கைஸ், என் ஸ்கூல்லாம் இருக்குது. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ இது சின்ன பசங்க போகிறதெல்லாம் போட்டு இப்படி வந்துட்டான் ஸ்விம் பண்ணி. ஐயாலும் தண்ணிக்கு வந்துட்டேன் கைஸ். குதி குதிச்சாச்சு கைஸ். இந்த கதவுக்குள்ளே போகணுமா கைஸ்? ஸ்கூல் ரெஸ்ட் ரூமு. சின்ன கைஸ் வலிக்குது, தண்ணி வேறு வழுக்குது கைஸ். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ கரெக்டாக போயாச்சு கைஸ். இது சும்மா ரெஸ்ட்டுக்காக உட்கார ஒரு சேர் இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமில் வச்சு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டோம். இங்கே தண்ணியை வந்து தொடக்கூடாதுன்றாங்க, ஏன்னா தண்ணி தொட்டால் காலில் அலர்ஜி வந்துடுமா. காலில் அலர்ஜி வரக்கூடாது கைஸ். ஐயோ கைஸ், கரெக்டாக இந்த இடத்துக்குள்ளே மண்டை மட்டும் போயிருக்கு, ஏன்னு தெரியல கைஸ். இப்போதைக்கு கரெக்டாக பண்ணணும். கைஸ் போச்சு கைஸ். என்ன மாதிரி இன்னொருத்தனும் செத்துட்டான். இங்கே இப்படி கரெக்டாக போகணும் கைஸ்.
என்ன கைஸ் பிரேக்கை போட மாட்டேங்கிறான், ஸ்பீடாக போகிறான் கைஸ். லேட் ஆகக்கூடாது, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் கைஸ். இருங்க, இது இப்படி கேமரா மாற்றிக்கணும். டப்புன்னு கேமரா இடிக்குது கைஸ். அப்பா வந்துட்டேன் கைஸ். இதுக்குள்ளே போயிட்டோன்னா இப்போ கேமரா தூக்கி வச்சுக்கலாம். இது போயிட்டோன்னா இது நான் இப்போ வாட்டி லெஃப்ட் சைடு போகிறேன், அதுவும் முடிச்சுருந்து. இந்த வாட்டி ரைட் சைடு. நம்ம எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க இவங்க. அங்கே கைஸ் நம்ம போவோம். இந்த வாட்டி நான் லெஃப்ட் சைடு போகிறேன், இந்த வாட்டி நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். இல்லை கைஸ், இந்த வாட்டி ரைட் சைடு கைஸ். என்ன கைஸ் கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டே இருக்காங்க கைஸ். வாங்க கைஸ் நம்ம போவோம். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்மளோட நோக்கம் இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகணும், ஸ்பெஷல் கிளாஸ்லேருந்து தப்பிக்கணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்தாச்சு கைஸ். இது துரு பிடிச்சது, இது தொட்டால் காலில் சூடு பிடிச்சிரும். காலில் ரொம்ப சூடாக வேறு இருக்கும் துரு பிடிச்சதுனால. அதனால் இது தொடக்கூடாது, தொட்டால் நம்ம கால் ரொம்ப சூடாகிடும். திருப்பியும் கைஸ் இந்த ஆசிட்லாம் வேறு இருக்குது. இந்த ஆசிட் மேலே கால் வைக்கவே கூடாது. ஆசிட் மேலே கால் வைக்காமல் கரெக்டாக போயிடணும் கைஸ். இது நம்ம சீவேஜ் எப்படியாச்சும் தாண்டணும் கைஸ். இப்படி அப்படிலாம் பண்ணணும் கைஸ். இப்படி போயிட்டு இது மேலே ஜம்ப் பண்ணிவிட்டு குதிக்கணும் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக அந்த கேமை முடிச்சிடலாம். நான் ஏன் தெரியல, அடிக்கடி எல்லா கேமும் இல்லை லென்த்தாகவே போகுது. நான் அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ போட பார்க்குறேன். இந்த வீடியோ லென்த்தாகிடுச்சு. நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், ஏன்னா நேற்று ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்றாங்க கைஸ். நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டோமா, இந்த சீவேஜ்லேருந்து கரெக்டாக தப்பிச்சிட்டோம். அதனால் இப்போ நம்மளோட ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளோதான், பார்க்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். என்ன கைஸ் இது ஏதோ ஒரு பக்காக இருக்குது. எங்கே கைஸ் நான் இந்த கேம் முடிக்க போகிறேன். இருங்க, நான் முள்ள செத்து நம்ம பார்க்லேயே வந்துடுறேன். இது வேறு ஏதோ பக்கெல்லாம் ஆகுது கைஸ். கரெக்டாக வந்துடுறோம். என்ன கைஸ் வந்தாச்சு கைஸ். திருப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறாங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இருங்க கைஸ், நான் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன். பாய் கைஸ். எப்போ அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ எப்போடா வரும்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வரும். நாளைக்கு நம்ம இந்த வீடியோ சந்திக்கலாம். இதில் நான் உங்களோட விடைபெறுகிறேன். இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஷேரும் பண்ணிடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். போயிட்டு வரேன் கைஸ். பை கைஸ்.